ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் காய்ச்சிருக்கக்கூடிய வெற்றிலை பறிச்சு வச்சுக்கிறோம். கொழுந்தா பறிச்சுக்கிறோம். எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பீடா செய்ய போகிறோம். பீடா செய்கிறதுக்கு சீரகம், சோம்பு லைட்டாக, கொஞ்சம் பனங்கற்கண்டு, இதெல்லாம் நல்லா சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு நல்லா பீடா மாதிரி சுருட்டி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. குறிப்பாக நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கெலாம் பீடா செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட முடியாதவங்க வெத்தலை பாக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா பூக்களை இன்றைக்கி ரெட் கலர் ரோஜா பூ பூத்துருக்கு. அந்த ரெட் கலரை பறிச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கீழே அந்த இலையோட ரோஜா பூ பறிக்கும்போது பூக்களை இலையோட கட் பண்ணிக்கூடாது. இலைகள் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து கீழே ஒரு இலைகளையும் கட் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து பூக்கள் அதிகமாக வைக்கும், முட்டுக்கள் அதிகமாக விடும். அடுத்ததாக ஆரஞ்சு கலர் பூக்களையும் பறிச்சுக்கலாம். ஆரஞ்சு கலர்லேயும் ஒரு ரோஜா பூ பூத்துருக்கு, அதையும் பறிச்சுக்கலாம். எப்போவுமே பாருங்கள், இலையோடு தான் வெட்டணும், கீழே ஒரு அடுக்கு தள்ளி தான் வெட்டணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ரெட் கலர் செம்பருத்தி பூ பூத்துருக்கு, அதையும் பறிச்சுக்கலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி 2 பூத்துருக்கு ரெட் கலர் செம்பருத்தி பூ. முன்னாடி 1 பூத்துட்டு இருந்துச்சு, இப்போ டெய்லி 2 பூக்க ஆரம்பிச்சிருச்சு. கத்திரிக்காய் இங்கிட்ட வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் பூக்கள் விட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து மல்லிகை பூ பூத்துருக்கு, அதையும் 2 பறிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ஒரு 4 பூ தலையில் வச்சிங்கனாலே போதும், நல்லா குப்புன்னு இருக்கும். இது கட்டாமல் அப்படியே லீஃபோட பறித்து தலையில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம வீட்டில் எல்லோ கலர் செம்பருத்தி பூ இன்றைக்கி 2 பூ கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணக்கூடாது, கையிலே தான் பறிக்கணும். வீண்குட்டி கட் பண்ண போனார், வேணாம் நானே பறிக்கிறேன்னு சொல்லிட்டு நானே பறிச்சிட்டேன். எல்லோ கலர் செம்பருத்தி 2 பூக்கள் பூத்துருக்கு இன்றைக்கி. பறிக்க முடியாமல் பறிச்சிட்ருக்காரு. ஏன் இப்படி ஸ்ட்ரெங்கர்? நம்ம வீட்டில் பூக்கிற பூக்களை வச்சு நம்ம சாமிக்கு பூஜை பண்ணிடலாம். அவ்வளோ பூக்கள் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக டேபிள் ரோஸ் பாருங்கள். டேபிள் ரோஸை நான் அதுவரை பறித்தது கிடையாது. டேபிள் ரோஸும் நிறையா பூத்துருக்கு. அடுத்து பாருங்கள், வாழை மரம் அப்படியே கீழே சாஞ்சு நம்மளுக்கு தரையில் விழுந்து நம்மளுக்கு பழங்கள் போடுது. நம்ம ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கி வச்ச ஒரு செடி தான் இவ்வளோ பெரிய செடியாக வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம வாழைப்பூ தரையில் விழுந்துருச்சு. அதை நான் துவர்ப்பு தண்ணி போடுறக்காண்டி விட்டு வச்சுருந்தேன். ஏன்னா உடனே பறிச்சோன்னா வாழைப்பூ நல்லா இருக்காது, இப்போ துவர்ப்பு தண்ணி போயிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வாழைப்பூ பறிக்கணும். அப்போ தான் குழம்பு, கிரேவி, வாழைப்பூ வடை எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா துவர்ப்பு தண்ணியோடு இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், டேபிள் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவும் ரொம்ப அருமையாக இருக்குது. இது காலையில் 9 மணிக்கு பூக்கும், கரெக்டாக 1 மணியை போல் வாடிடும். அவ்வளோதான், அவ்வளோ டைம் தான் இருக்கும் இந்த பூக்கள். அடுத்து கத்திரிக்காய் பாருங்கள், நம்ம வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய் அளவு பெருசாகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நாளில் பறிச்சிடலாம். ஒரு 3 காய் காய்ச்சிருக்கு. நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.